Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRB Group D ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. இது அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இப்போ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஏரியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கான்றது பார்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்றது ஒரு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிற முடியும். வாங்க பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்திய ஆயுதப்படையில் மிக உயர்ந்த தளபதி யார்? இந்தியாவின் ஜனாதிபதி. இந்த மாதிரி கேட்பாங்க. சாயில் வனவிலங்கு சரணாலயம் டேஸால் அமைந்துள்ளது. எங்கே அமைஞ்சிருக்கு? இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. சரணாலயங்கள் பார்க்ஸு அந்த அதில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். ஒவ்வொரு சரணாலயத்துலேயும் ஒரு குறிப்பிட்டது இருக்கும் இல்லையா? அந்த இதை பற்றியும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒற்றைக்கும் காண்டாமிருகம் இந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இது எங்கே இருக்குன்றது தெரியணும். அந்த சரணாலயத்தில் என்ன விலங்கு சிறப்பு வாய்ந்ததுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்வரும் தாவரங்களில் எது பாலில்லா இனப்பெருக்கம் செய்யாது? சர்க்கரைவள்ளி கிழங்கு. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு துறை அமைச்சர் யார்? இந்திரா காந்தி. ஃபஸ்ட்டு ஓகே இருந்தவங்க இந்திரா காந்தி. 2018 திரிபுரா தேர்தலில் எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தது? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே மாடலில் இப்போ 2025 இல்லை 2024 ஏதாவது நடந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது எங்கே நடந்துச்சோ அந்த மாவட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் யார் வின் பண்ணான்றதை தெரிஞ்சுக்கணும். எந்த கட்சி அதில் அதே மாதிரி சிஎம் யாராக இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். பாலின் அடர்த்தியை கண்டறிய பயன்படுத்தும் கருவி லெக்டோமீட்டர். உத்தரப்பிரதேசின் தற்போது முதலமைச்சர். நம்ம பலமுறை சொல்லியிருந்தோம், முதலமைச்சர் எல்லா மாநிலங்களுக்குள்ளும் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி. அதே மாதிரி இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கு மாதிரி. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம், இப்போ 2025 எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். கரண்ட் இயரில் இருக்க சிஎம் எல்லா சிஎம்மும் எல்லா இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அப்போ உள்ளது. ஓகே, பின்னொரு விருதுகளில் எது விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நல்வாழ்விற்கான மத்திய அமைச்சரகத்தில் தமிழ்நாடு, இமாச்சல் பிரதேசம் மற்றும் திரிபுரா 2015-16 இது உணவு தானியங்களின் உற்பத்தியில் அவற்றின் சாதனை செயல்திறனுக்காக வழங்கப்பட்டது. கிரிஜி கர்மன். இது வந்து ஸ்கீம் இல்லையா? அந்த புதுசாக ஏதாவது திட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியது. இதை தவிர அனைத்து அணுக்களிலுமே நியூட்ரான்கள் இருக்கும். ஹைட்ரஜன் மட்டும் கிடையாது, மற்றது எல்லாத்துலேயும் இருக்கும். இஸ்ரோ தலைவர். இது வந்து ஒவ்வொரு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அந்த ஆர்கனைசேஷனில் தலைவர், சிஓ, எம்டி இந்த மாதிரி யாராவது புதுசாக ஒரு பதவியில் வர்றாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு அவார்டு, ஏதாவது ஒரு இது கிடச்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான் இது. அந்த துறையில் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் சம்மந்தமாக அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, விருது வாங்கினது. குறிப்பாக எதுக்காக அவார்டு வருதுன்னா அந்த நல்லா நோட் பண்ணணும். அதில் இருக்க நேமு தெரிஞ்சு வச்சுக்கணும். யார், எதுக்காக, அது எந்த துறையை சார்ந்தது, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஓம் விதியின் படி, அதாவது வி பை கரண்ட், அதாவது வோல்டேஜ் பை கரண்ட். கீழ்காணும் விலங்குகளில் எது மிகவும் எளிமையான கண்கள் கொண்டிருக்கிறது? இவை உண்மையில் ஒளியை எளிதாக அடையாளம் காணும் கண்கள் ஆகும். இளநேரியா. ஈர்ப்பு விசையின் ஜி காரணமாக ஏற்படும் முடுக்கம் பேஸ் சார்ந்ததல்ல. கீழே விழும் பொருளின் நிறையை சார்ந்தது கிடையாது. அதாவது எம்முன்னு நிறை, அதோட வெயிட்டை வச்சு கிடையாது, நமக்கு நிறைய வச்சு கிடையாது சொல்லிருக்காங்க. கிராவிட்டின்றது வேறு. இன்னொரு நபர்களில் 2017 ஆண்டில் கிருதயநாத் மங்கேஷ்வர் விருதினை பெற்றவர் யார்? இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். குறிப்பாக அந்த அவார்டு தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இந்த அவார்ட்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஷிப்லேயும் 3
இது அவார்டு ரிலேட்டடாகவே கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த டாப்பிக்கே கவர் பண்ணணும் நீங்கள். புக்ஸு, அவார்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அவார்ட்ஸ் ரிலேட்டடானது, புக்ஸ் ரிலேட்டடானதெல்லாம் பார்க்கணும். அல்போன்சா எந்த வகையான பழம்? இது மாம்பழம் வகையை சார்ந்தது. 1928ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட தேவதாஸ் படத்தின் இயக்குனர் நரேஷ் மித்ரா. பின்னர் எந்த விளையாட்டுகளுடன் சேத்சை மொய்னி தொடர்புடையவர்? அதாவது இதுதான் இந்த மாதிரி தனியாக இது பர்சனோட நேமு. இது வந்து டென்னிஸ் உடையது. முன்னாடி நம்ம பழைய இதுக்கு முந்தின வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் அந்த ஸ்போர்ட்ஸில் பாப்புலரான பிளேயர் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது யார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் இது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கொஷின். சமீபத்தில் வெளிவந்த சஞ்சு திரைப்படத்தின் இயக்குனர் யார்? இந்த மாதிரி தனியாக மூவியில் ஏதாவது ஒரு பாப்புலரான மூவி அது அவார்டு வாங்குது, எல்லாருக்கும் பரிச்சயமாகுது, அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கேட்பாங்க. டேரக்டர் கேட்பாங்க. அது அவார்டு வாங்கிச்சுன்னா எந்த துறையில் வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ராஜ்குமார் ஹிரானி. டேஸ் விலகல் கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. குவியாடி விலகல் கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு எந்த இந்திய கோட்பாட்டக்காரர் பேங்க் ப்ரீ ஜேசிபி இந்தோனேசியா ஓப்பன் போட்டியில் தனது ஆட்ட காலத்தில் 2 முறையாக வென்றுள்ளார்? ஓகேவா, இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். இந்த இது உங்களுக்கு இப்போ பயன்படாது. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் யார் இப்போ மேக்ஸிமம் இப்போ டென்னிஸ் எடுத்திங்கன்னா விம்பிள்டன், ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சுன்னா அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சாம்பியன் ட்ரோஃபி நடக்குதுன்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் வின் பண்ணான்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் நடத்தினான்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. 2018ஆம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் சிறந்த இந்திய அரசாங்க சேவைக்காக விருது பெற்ற இந்திய செயலி இது அப்ளிகேஷன். ஓகே, உமங்ன்றது. இந்த மாதிரி இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். ஏதாவது புது டெக்னாலஜி அதுக்கு ஏதாவது இது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புது டெக்னாலஜி வந்துருக்கு, ஏதாவது மாநாட்டில் அது எங்கே வெப்ப நடந்துச்சு, அந்த மாதிரி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இந்திய தலைவர் பஞ்சாப் கேசரி என்று பிரபலமாக அறியப்படுகிறார்? லாலா லஜபதி ராய். இது அவங்களுடைய புனைப்பெயர்கள் இருக்கும் இல்லையா, இரும்பு மனிதர் யார், இந்த மாதிரி சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கையில் வரக்கூடியதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழுள்ளவற்றில் மிகவும் அதிகமாக வெப்பம் வெளியேற்றும் திறன் உள்ளது? தண்ணீரில் சல்பூரிக் அமில கரைசல். டேஸ் காரணமாக வானில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் மின்னுகிறது? வளிமண்டலத்தில் ஒளியின் ஒளி விலகல்னால தான் இது மின்னுகிறது. எந்த ஆற்றல் இருப்பதன் காரணமாக துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு புல்லட் இலக்கின் உள்ளே ஆழமாக கடந்து செல்கிறது? இயக்க ஆற்றல் மூலியமாக சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஹெச்ஐவியோட விரிவாக்கம் அப்ரிவேஷன். ஓகே, அதுதான் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். இதை பற்றி இங்கே ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. குரூப் டியை பொறுத்தளவு ஏதாவது ஒரு இதை கேட்பாங்க. அதே மாதிரி இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்டெப்பில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாற்று விளைச்சல் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன? ஜூல். பின்வரும் நாடுகளில் எதன் தலைநகர் பியாங்யாங் ஆகும்? வட கொரியாவுடைய இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அதாவது ரீசெண்டாக அந்த வட கொரியா தென்கொரியாவிலேருந்து ஏதாவது நியூஸ் வந்திருக்கும். அதனால தான் அது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. நியூஸில் வந்திருக்கும், அப்போ தான் கேட்பாங்க. எப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு நியூஸாக வராத இதில் டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வராது. கார்ல் லினேஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வகைப்படுத்துதலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. வாகனங்களில் பயணம் செய்யும் தூரத்தை அளவிட பின்வரும் கருவியில் எது பயன்படுத்தப்படுகிறது? ஓடோமீட்டர். ஓகே, வாகனங்களை செய்யக்கூடியது ஓடோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன்.
மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? வாழ்க வளமுடன். தேங்க்யூ.